ஆக்களை வச்சு வெறுட்டுறவர் இன்னும் படிகள்கிட்ட போய் அவர் முறைப்பாடு செய்வார், ஃபோன் ரெக்கார்டிங்களை கொண்டு திரிவார். அப்போ அந்த சாப்பாடு கடையில் அப்படி நல்லா இருக்குது, இப்படி நல்லா இருக்குது, ஜூஸியாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, அப்படி இப்படியெல்லாம் கதைப்பேன். கதைச்சி போட்டு அங்கே போனால் சில வேளை எங்களுக்கு தரப்பட்டது ஒன்றாக இருக்கும், கஸ்டமருக்கு கொடுக்குறது ஒன்றாக இருக்கும். அப்போ அதை போய் சாப்பிட்டுட்டு அது சரியாக இல்லை, அதால் தான் கூட்டி கொண்டு போன ஃபேமிலி. இப்போ நாங்கள் ஒரு ஆளை வந்து எனியிலன்ற ஒரு பிரபலமாக சொல்லுறோம், போயிட்டு சொல்லுறோம், அவர்களோட எங்களுக்கு நட்பு ரீதியாக இருக்கேக்க உண்மையாகவே நல்லவராக சொல்லுறோம். எனக்கு இப்போ அண்மையில் நடந்த அடி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரே அடி விழுந்து எனக்கு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஒரு 200 கால்ஸ் வந்து அந்த வீடியோ ரிலேட்டடாக மட்டும் வந்தது, எவடத்தை எப்படி போகிறதுன்னு சொல்லி. சில பேர் கோல் எடுத்து அடே அந்தாள்கிட்ட என்னடா போன், நீ அந்தாள் பச்சை குடிகாரன், அந்தாள் பிற ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்குது, அப்படித்தான் குடிக்கக்கூடாது, இப்படி குடிக்கக்கூடாது, அப்படி. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாம் காணொளி போடுறதுக்கே பெருசாக மோட்டிவேஷன் இருக்கிறே இல்லை. சில விஷயங்களால் எனக்கு காணொளி போடவே உண்மையாக மோட்டிவேஷன் இருக்கிறதில்ல. ரெண்டாலும் அந்த காணொளி போடத்தானே வேணுமென்றக்காக சில காணொலியில் போட்டு கொண்டிருக்கிறேன். தலையங்கத்தை பார்த்தோன்னே விளங்கி இருக்கும். யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் சில்லறைகளா என்று போட்டிருக்கிறேன். சில்லறை என்றால் நார்மலாக தெரியும், ஒரு மட்டமாக நிற்கிறது, ஒரு தரக்குறைவாக நிற்கிற மாதிரி தான் சில்லறை என்று அர்த்தம். விஷயத்துக்கு வரேன். முந்தியெல்லாம் சண்டேக்குள்ளே பேப்பர் பார்ப்போம், பேப்பரில் தான் சில விஷயங்கள் அறிவோம், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவினம், எல்லாட்டி கெளியிலேருந்து நோட்டீஸ் போடுவாங்க. இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தில் இருந்த நாங்கள் இன்றைக்கு நான் இதில் இருந்து கதைக்கிறேன், நீங்கள் உலகத்திலிருந்து ஒரு மூலையிலிருந்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். காரணம் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. யூடியூபர்ஸ் ஆரம்பத்தில் ஊடகவியலாளர்கள் என்ற ஒரு தரப்பு இருந்தது. ஊடகவியலாளர்கள் வந்து ஜேர்னலிசம் படிச்சிருப்பினும், என்னுடைய மனைவி ஒரு ஜேர்னலிசம் படித்த ஒரு பட்டதாரி. அவளுடைய பல்கலைக்கழகம் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்டர்னல். அதில் வந்து அவள் ஊடகத்துறையை தான் தெரிவு செய்தவா. ஸோ அதை பற்றி கொஞ்சமாவது எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால், நாங்கள் திருமணம் செய்யக்கு முன்னமே அவள் அதை படிக்கிற காலத்திலேருந்து நான் அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயம் அவள் என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுவாள், டியூட்டோரியல்ஸ் அப்படி இப்படி. அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் அது. மீன்வாயில் சொல்ல வாரது, ஊடகம் படித்தாக்கள் ஊடகத்துறையில் இருப்பினும் இப்போ யூடியூபர்ஸ்ன்னு வந்திருக்கு. யூடியூபர்ஸ்ன்றால் பெருசாக ஒன்றும் தேவையில்லை, ஒரு காமன் நாலேஜ் இருந்தால் சரி, எங்களுக்கு ஒரு தொலைபேசி இருந்தால் சரி, நல்ல ஒரு மைக் இருந்தால் சரி, டேட்டா கார்டு இருந்தால் சரி, எங்களுடைய விஷயத்தை நாங்கள் உலகமெங்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்றைக்கு கூட பல இடங்களில் சண்டை வரும். ஜேர்னலிஸ்ட் வந்து நிற்பாங்க, ஊடகவியலாளர்கள் வந்து நிற்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ், யூடியூபர்ஸும் போய் நிற்பாங்க. இப்போல்லாம் வந்து யூடியூபர்ஸ்னால் உடனே ட்ரெண்ட், அவங்க தம்ப்நெயில் எல்லாம் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே போட்டு உடனே கிளிப்பை போட்டு அந்த ஸ்பாட்டில் வச்சு அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸுக்கு அப்படி இல்லை. அவர்கள் அதை வந்து ப்ரூஃப் பார்க்க வேணும், அந்த நிறுவனத்துக்கு அனுப்ப வேணும், அவையெல்லாம் ஃபில்டர் பண்ணி போடக்கிடையில் பின்னேறம் ஆகிடும். அதுக்கிடையில் இது ஒரு 20K அடிச்சிடும். சொல்ல வாரது சரி, அது ஒரு பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. ரிப்போர்ட்டர்ஸ் யூடியூபர்ஸ் பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. நாங்கள் யூடியூபர்ஸ் சரியாக நடந்து கொள்கிறோமா? எங்களுடைய சமூகத்தின் கண்ணாடிகளாக இருக்க வேண்டிய நாங்கள், நான் உட்பட சரியாக நடந்து கொள்கிறோமான்னு பார்த்தேன். அண்மையில் ஒரு முகப்புத்தக பதிவு பார்த்தேன். யாரோ ஒரு ஆள் யூடியூப்பிൻ്റെ ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு போய் ஒரு சாப்பாடு கடைக்கு போயிருக்கிறார். இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு சப்போர்ட்டை தரையிக்க, நாங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி வேலையேக்க நான் வந்து கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுவேன். அப்போ அந்த சாப்பாடு கடையில் அப்படி நல்லா இருக்குது, இப்படி நல்லா இருக்குது, ஜூஸியாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, அப்படி இப்படியெல்லாம் கதைப்பேன். கதைச்சி போட்டு அங்கே போனால் சில வேளை எங்களுக்கு தரப்பட்டது ஒன்றாக இருக்கும், கஸ்டமருக்கு கொடுக்குறது ஒன்றாக இருக்கும். அப்போ அதை போய் சாப்பிட்டுட்டு அது சரியாக இல்லை, அதால் தான் கூட்டி கொண்டு போன ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சரியாக டிசப்பாயிண்டட் என்று சொல்லி ஒரு முகப்புத்தக பதிவு ஷேர் ஆகி கொண்டு வந்தது பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்த யூடியூப்பிൻ്റെ ரிவ்யூவை பார்த்துட்டு போனேன்னு சொல்லி. இது ஒரு பக்கம். அப்போ என்னென்னு சொல்லுறது, ஒரு நம்பகத்தன்மை யூடியூப்பில் இருக்கா இல்லையான்றது 50-50 ஆராயப்பட வேண்டி இருக்குது. சரி, நான் மெயினாக யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் சில்லறைகளா என்று கேட்டது. இப்போ நாங்கள் ஒரு ஆளை வந்து எனியிலன்ற ஒரு பிரபலமாக சொல்லுறோம், போயிட்டு சொல்லுறோம், அவர்களோட எங்களுக்கு நட்பு ரீதியாக இருக்கேக்க உண்மையாகவே நல்லவராக சொல்லுறோம். எனக்கு இப்போ அண்மையில் நடந்த அடி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரே அடி விழுந்தது வந்து இந்த ரீச் ஐஷுவுக்கு சப்போர்ட்டாக வச்சிருக்கு. என்னுடைய ஸ்டாண்டில் இருந்து நான் வந்து அதை பார்த்த விதம்,
அங்கே நடக்கிற விஷயங்களை என்னுடைய பகுத்தறிவு கட்டின விதத்தில் நான் சொல்லியிருந்தேன். நான் கனவேர் வந்து போட்டவை தமிழேந்திரன் உண்மையான முகம் தெரிஞ்சிட்டது, அப்படி இப்படி என்றெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல்கள் நடந்தது. அதாவது உண்மையாக கதைச்சாலும் பில்லங்கமாக இருக்குது. இப்போ அது ஒரு சைட் இருக்குது. இப்போ ஒரு 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 சாமியார் அல்லது ஒரு பிரபலத்தை பற்றி நாங்கள் யூடியூப்பில் போடுவோம்டா. நான் இப்போ அண்மையில் வந்து வேலனையில் வந்து ஒரு சாமியாரை பற்றி எடுத்து போட்டிருந்தேன் நான். அப்போ நிறைய அவர்கிட்ட போகிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்து எனக்கு தொலைபேசியில் எடுத்து நம்பரை கேட்டுக்கொண்டு இருந்துச்சு, நம்ம அட்ரஸை கேட்டுச்சினம். அப்போ தான் எனக்கு விளங்கிச்சுது, நாங்கள் வந்து அது ஒரு வைப்ரேஷனான இடம், பாசிட்டிவ் வைப்பான இடம். இல்லாட்டி நான் அதில் காட்டுறது இல்லை. தமிழேந்திரனில் வந்து அப்படி காட்ட வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. சொல்ல வர்றது எனக்கு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஒரு 200 கால்ஸ் வந்து அந்த வீடியோ ரிலேட்டடாக மட்டும் வந்தது. எவடத்தை எப்படி போகிறதுன்னு சொல்லி. கடைசியாக நான் ஒரே ஒரு கத்தான் அந்த இடத்துக்கு போனேன். அப்போ எனக்கு சரியாக தெரியலை. பிறகு அவர்கிட்ட அடித்து அதை வெரிஃபை பண்ணி ஆக்களுக்கு சரியான தகவலை வழங்கக்கூடியதாக இருந்தது. காரணம், நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லேக்க அது எவ்வளோ பேருக்கு ரீச் பண்ணுது, எங்களை நம்பி நிறைய சனம் நடக்குது, எங்களுக்கு நிறைய பொறுப்புணர்வு வந்திருக்குது. உண்மையாக ரிப்போர்ட்டர்ஸை விட யூடியூபர்ஸுக்கு பொறுப்புணர்வு வந்திருக்குன்னு எனக்கு தோணிச்சுது. இன்னும் ஒரு விஷயம் எனக்கு இப்போ பர்சனலாக கிட்டடியில் நடந்தது என்னென்னா, இப்போ நான் ஒரு ஆளை வந்து அவருடைய இயல்பை அவர் என்ன மாதிரி வெளிப்படுத்துகிறாரோ அப்படியே காட்டியிருந்தேன். நான் காட்டியாச்சு விட்டாச்சு, அது அப்படியே முடிஞ்சுது. காட்டிட்டு வந்தால் எனக்கு சில பேர் கோல் எடுத்து, அடே அந்தாள்கிட்ட என்னடா நீ அந்தாள் பச்சை குடிகாரன், அந்தாள் பிறகு ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்குது, அப்படித்தான் குடிக்கக்கூடாது, இப்படி குடிக்கக்கூடாது, அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அவரை சொன்னால் பாருக்குள்ள நான் கண்டனான்னு சொல்லி நம்ப தகுந்த ஒரு ஆள் வந்து எடுத்து சொல்லிச்சுது. அது மட்டும் இல்லை, அவர் ரவுடிசமாக நடந்து கொள்கிறவர், இன்ன நம்பர் வாகனத்தில் ஆக்களை வச்சு வெறுட்டுறவர், இன்ன படிகள்கிட்ட போய் அவர் முறைப்பாடு செய்வார், ஃபோன் ரெக்கார்டிங்களை கொண்டு திரிவார். நானும் யோசித்தேன், என்னடா பிரபஞ்சம் அது இதண்டெல்லாம் கழிச்சு கொண்டு இருந்தாலும் இப்படி சில்லறத்தனமாக நடக்குதோன்னு நான் யோசித்தேன். இப்போ கூட நாங்கள் வந்து என்ன யோசிக்கிறது என்றால், அந்த வடிவேல்ன்ற ஒரு யோக்கு இருக்குது, அது வேறவே இது நாரவேன்ற மாரி சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னண்டு நாங்கள் காட்டுற ஒரு விதம், அவைக்குள்ள ஒரு அம்பியும் இருக்குது, அந்நியனும் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கும் அவையலத்துக்கள் இங்கே இருக்கும் தானே, அதை விட கூடவும் இருக்கும் தானே. அப்போ 4 பேர் எடுத்து சொல்லுவாங்க, உண்மையாக பிரபஞ்சத்தை நம்புறவனுக்கு வந்து பிரபஞ்சம் வேறு விதமாக சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ பிரபஞ்சம் சொல்லுது, இல்லை இவருக்கு இப்படி ஒரு பக்கமும் இருக்குது. காசு கொடுத்தால் ஒரு ஆள்கிட்ட வந்து அவர் தன்னுடைய கிளையண்டாக வர வேண்டியவர்கிட்ட காசு வேண்டி இருக்கிறார். காசு வேண்டிட்டு அந்த காசை திருப்பி கேட்காம இருக்கிறதுக்காகவோ என்னவோ அந்த மோட்டிவேஷன்லேயோ நான் வீட்டை சோலார் பூட்ட போகிறேன்னு அப்படி இப்படி என்று நாங்கள் நல்லா காட்டுற மனிதர்கள். நாங்கள் நான் உண்மையாக நான் ஒரு சில்லறை யூடியூபர் என்று நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்காமல் சில பேரை காட்டேக்க அது இப்படி வந்துடுமோண்டு இப்போ இனிமேல் யோசிக்கிறேன், யார் இடம் நல்லவனாக காட்டுறதுன்ற ஒரு கட்டத்தில் வீடியோ போட மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குது உண்மையாக. ஏனென்று சொன்னால், அந்த ஒரு லேடி ஒரு ஆள் எடுத்து சொல்கிறா, எனக்கு தம்பி நீங்கள் காட்டின ஒரு ஆள் எனக்கு சோலார் போட்டுறதுக்காக இப்படி காசு வேண்டினவர், பிறகு நான் அது காசை திருப்ப கேட்க மட்டும் மானே தேனே அந்த கமல்டே அப்படி லிரிக்ஸ் இருந்தது. பிறகு போனால் ஒரே பேச்சு எனக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொல்ல வாரது, நிறுவன முகத்துக்காக அல்லது சங்கட்ட முகத்துக்காக, தமிழ் புரோண்ட முகத்துக்காக, தவகரண்ட முகத்துக்காக, தர்ஷன முகத்துக்காக, இப்படி எங்களை எத்தனையோ நண்பர்கள் கோவிண்ட முகத்துக்காக, இப்படி ஞாபகம் வரதில் சொல்கிறேன், உஷாந்தின முகத்துக்காக நாங்கள் போய்ப்பா ஒரு கிளைண்ட்ஸ்கிட்ட எங்களை நம்பி நீங்கள் போகிறீங்களேன்ட்டா, நிறுவன முகத்துக்காக போகிறீங்களேன்ட்டா, எங்களுக்கு தெரியாதுமே வைக்க மெட்ட பக்கம் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்களும் ஒருக்கா வேரிவை பண்ணுங்க. நாங்கள் அந்த கணப்பொழுதை தான் காட்டுறோம். பிறகு பேச்சு வேண்டிட்டோம், அல்லது எங்களுக்கு இப்படி நடந்துட்டு அவர் பொய் சாமியார், அல்லது அப்படி ஒரு விஷயம் இல்லை, அந்த சாப்பாடு கடையில் அப்படி ஒரு டேஸ்ட்டும் இல்லை என்று சொல்கிற ரிவ்யூக்கள் அண்மை காலமாக கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் பேரும் என்னது, எங்களுக்கு தான் கெட்ட பேர் வருது. யூடியூபர்ஸ் வந்து காட்டுற விஷயங்கள் சரியில்லை, அல்லது அவர்கள் சொல்கிற விஷயங்கள் பொய் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு இப்போ உதாரணமாக சொன்னால், சோஷியல் மீடியான்ற இன்ஃப்ளூயன்சிங் எவ்வளோ முக்கியம்ன்றதுக்கு வந்து நல்ல உதாரணம் வந்து இந்த சாவச்சேரி பிரச்சனை. இப்போ டாக்டர் வந்து எம்பி ஆகினாக்கு உண்மையாக சோஷியல் மீடியான்ற ஒரு பெரிய தாக்கம் இருந்ததுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அவ்வளவுத்துக்கு இன்ஃப்ளூயன்சிங்கான ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. ஆனால் அதில் அதை வச்சு கொண்டு யூடியூபர்ஸ் நாங்களும் ரெஸ்பான்ஸாக நடக்க வேண்டி இருக்குது.
அதே நேரம் பப்ளிக்கும் வந்து என்னென்று சொல்கிறது, எல்லாத்துக்கும் யூடியூப்பரையும் சாட்டாமல் நீங்களும் கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டி இருக்குது. இப்போ நான் ஒரு யூடியூப்பராக கொஞ்ச காலமாக பயணிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை போடுறேன், அதை பார்த்து கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு டக்கண்டு பெற வேண்டாம்னு நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயினாக பார்த்துட்டு போங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போங்க. ஏனென்றால் மனிதர்களின் இயல்புகள் வந்து கணத்துக்கு கணம் மாறுது. இப்போ நல்லாவே மாறுது. நல்லாவே மாறுறதால அந்த கணப்பொழுதில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் காட்டுறோம். நான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கிறேன். சில விஷயமெல்லாம் நான் நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கன விஷயங்களில். இப்போ ஒரு ஆள் ஒரு நல்ல மனிதனாக காட்டுறேன், ஒரு ஆள் வந்து படிகளை வச்சு வீடுகளுக்கு ஆக்களை விரட்டுறதும் வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போயிருக்குது அந்த ஆள். எண்டேக்க இன்ன நம்பர் வாகனம் இன்ன டீம் ரெண்டு கதை கேட்க அந்த அந்த இடத்துலேருந்தே எங்களுக்கு ஒருத்தன் எடுத்து சொல்கிறான் கதைக்கிறான்ண்டேக்க அவர்கள்ட சில்லறத்தனத்தை தெளிவாக நாங்கள் புரியக்கூடியமாக இருக்குது. நான் எல்லாத்தையும் வந்து இப்போ எந்த இயலுமை இருந்தாலும், எல்லா பக்கம் இயலுமை இருந்தாலும் கடவுள்கிட்டே விட்டு விடுறது சிலதுகளை. சரி நீயே பார்த்துக்கொள். ஆனால் என்னட்ட நான் நிச்சயமாக மன்னிப்பு கோர்றேன். இந்த யூடியூப்பராக நான் ஒரு மன்னிப்பு கோர்றேன். நாங்கள் காட்டின விடயங்கள் தவறாக இருக்கக்கூடாது தான் நான் நினைக்கிறது. அந்த மனிதர்கள் தவறாக நடந்துட்டால் அதுக்கு உண்மையாக நான் பொறுப்பில்லை. நீங்களும் கொஞ்சம் 50க்கு 50 பொறுப்பு எடுங்கோ. என்னென்னு சொன்னால் மனிதர்கள் சில நேரம் மாறலாம், பாட்டே இருக்குது. எனக்கு உண்மையாக கதைக்கவே வருதில்லை. 2-3 நாளாக வீடியோ போடுறக்குரிய மோட்டிவேஷனும் வருதில்லை. இந்த ஃபுட் ரிவ்யூ அதேமாதிரி ஆக்களை காட்டுறது, அதேமாதிரி சில இடங்களை நாங்கள் போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி இருக்குது, ஓஹோண்டு இருக்குது, ஆஹாண்டு இருக்குது, அப்படி ஒரு லைட்னிங் அந்த மாதிரி மரங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் காட்டுவோம். இந்த பீச்சண்டா அப்படி ஒரு வேறு லெவல் பீச்சண்டு சில அங்கே அப்படி இருக்காது. அப்போ நான் சொல்ல வாரது ரிவ்யூவை பாருங்க கீழே. எனக்கு லண்டனில் இருந்து ஒரு தம்பி சொன்னால் அங்கேருந்து ஒரு அண்ணா ரிவ்யூ போடுறதா. அவர் வந்து இப்போ சாப்பாடு கடைகள் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படியான விஷயங்களை போட அவர் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தானே போடுவார். உண்மையாக நாங்கள் அப்படி இல்லை தானே. ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கூப்பிடும், இப்படி இந்த விஷயம் ஒன்று இருக்குது வாங்கன்னு சொன்னால் உடனே போகிறது, அந்த இடத்த போகிறது, எங்களுக்கு உடனே என்ன மாதிரி இருக்கோ அதை காட்டுறது. ஆனால் அது இம்பேக்ட் எவ்வளவு இம்பேக்டை கொடுக்குமன்றது நான் சொல்லுவேன். ரிப்போர்ட்டர்ஸ் வர்சஸ் யூடியூபர்ஸ்ன்றா அவங்கள கொஞ்சம் பேர்த்தாக இருக்கும் போல் நடக்குது இப்போ பார்க்க. அந்த சஸ்டெயினபிளாக பார்க்க வந்து அது கொஞ்சம் பேர்த்தாக இருக்கும் போல் எனக்கு தெரியுது. மற்றது சில பேர் என்ன செய்கிறதுன்றா சில விஷயத்துக்கு வந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸ்களை சில்லறத்தனமாக தான் பாவிக்கிறது. எப்படி பாவிக்கிறதுன்னா, இப்போ ஒரு தங்களுடைய ஒரு நிகழ்வுக்கு அவர்களுக்கு விளம்பரம் தேவையாக இருக்கும். அந்த விளம்பரம் தேவையான டைமில் பாவிப்பினம். பிறகு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாழ்ப்பாணத்தில் யூடியூபர்ன்ற ஒரு பிராண்டிங் வந்து இருக்குது, குறைவான அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைவு. அதுக்கு என் போன்ற எல்லா யூடியூபர்களும் தான் அதுக்கு காரணமாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் சனம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோனை வச்சு பார்த்து கொண்டு அப்படியே தட்டி கொண்டு அவர்களாக செல்ஃபாக ஒரு டிசிஷனுக்கு வரையணும். இப்போ நான் ஃபோனை பார்த்து கொண்டு வைஃபிட்ட கூப்பிடுக்கிறது இல்லை, என்ன இப்படி ஒன்று காட்டுப்படுது, இது உண்மையாண்டு என்னுடைய மூளை கிரகிக்குது, இது இப்படித்தான் போகுது, இது இந்த மாதிரி தான் விஷயம்னு சொல்லி கிரகிச்சு ஒரு முடிவுக்கு வருது. அப்போ நாங்கள் வந்து செட்டியான ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு. மற்றது யாராவது ஒரு ஆள் வாலண்டியராக வந்து இப்போ நானும் அதுக்கு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் ஒரு கோர்ஸ், இப்போ யூடியூபர்ஸ்ன்றால் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நாங்களெல்லாம் சும்மா அடுத்த பாட்டுக்கு கதைச்சிட்டு போகிறோம். நான் நினைக்கிறேன் நிகழ்நிலை காப்பு சட்டமோ அப்படி ஏதோ ஒரு சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது சம்மந்தமாக ஒரு லோயரோட வீடியோ போடுறோம் யோசிச்சேன்னா, நான் சொல்கிற சரியோ தெரியல. அந்த சட்டத்தில் வந்து நாங்கள் சரியாக விஷயம் பார்த்தா நாங்கள் கிணவேர் உள்ளுக்கு போவோம். ஏனெண்டா அப்படியான ஒரு சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. நாங்கள் தம்ப்நெயிலுக்கு உதாரணமாக ஒரு வைத்தியரை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறோம், அவற்றை படத்தை வந்து அவற்றை அனுமதி இல்லாமலாம் நாங்கள் போடலாம். அவர் வந்து எங்களுக்கு மானநஷ்ட வழக்கு போடலாம். அதே மாதிரி சில இடங்கள்ட பேருகள் இப்போ சும்மா எல்லாம் போடலாது. இப்போ ரீச் ஆண்ட இஷ்யூ வருதுன்னு சொன்னால் இப்போ அவரை போட்டுட்டு அங்கே நடந்த சம்பவம் அல்லது இனிமேல் நாங்கள் போக மாட்டோம் இப்படி எல்லாம் சும்மா போட்டாக்க அவர் கேஸ் ஃபைல் பண்ணலாம் எங்களுக்கு எதிராக. இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து உதுவல் மற்றது என்னென்ன விஷயம் உள்ளடங்கி இருக்கணும் ஒரு நியூஸில், எத்தனையோ டபுள்
வை வாட் அப்படி இருக்குது ஹெச் நினைக்கிறேன் 5 டபிள்யூவும் 2 ஹெச்சும் அப்படியான கேள்விகள் என்ன கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம் இதுகளெல்லாம் படித்து ஒரு சின்ன ஒரு கரிக்குலமாக உள்ளடக்கி ஈவன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கூட செய்யலாம் ஒரு அல்லது ஒரு தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறது அல்லது ஒரு வீடியோ இப்படி இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினா பெட்டர் என்னென்னு சொன்னால் சனம் அந்த எங்களை நம்பி ஏமாறக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அது என்ன நான் என்னால் நிறைய பேர் 2-3 விஷயத்தில் ஏமாந்திருக்கணுமோன்னு நான் இப்போவும் எனக்கு அந்த கில்ட்டியான ஃபீல் இருக்குது சில விஷயத்தில் நான் கொஞ்சம் அப்படி செய்துட்டுனோ என்று சொல்லி இருக்குது கடந்த காலங்களில் அப்படி எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது உண்மையாகவே எனவே யாழ்ப்பாண யூடியூபர்ஸ்கள் வந்து சில்லறையாக இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் முக்கியமாக நான் அப்புறம் மற்றவை எப்படி இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு ஒரு சின்ன கரிக்குலம் அல்லது ஒரு விஷயத்தை எப்படி காட்ட போகிறோம் இதுக்கு உடனடியாக ஒரு முடிவுக்கு வரலாமா ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தையால் பேசினாலே தவிர மற்றும்படி எந்த கொமெண்ட்டும் அளிக்க மாட்டேன் ஏன்னா அதுவும் ஒரு வெயிட் அதுவும் ஆடியன்ஸ் பார்க்க வேணும் பார்த்துட்டாவே ஒரு டிசிஷனுக்கு வேறு வேணும் கிட்டடியில் நடந்த இஷ்யூக்கெல்லாம் என்ன போட்டு பேசுன்னு பேசியிருக்கேன் நான் நல்லதாக தான் காய்ச்சேன் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஆனால் அதில் சில பேர் வந்து படுகட்ட வார்த்தைகளால் பேசிட்டு இருந்தேன் அதுகளை வந்து நான் என்ன செய்வேன் அழிச்சிடுவேன் மற்றபடி விட்டுருவேன் போடா பையா நிறுவன் என்றாலே நான் விட்டுருவேன் இப்போ இப்படித்தானே யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும் டிக்டாக்கில் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் வர்றது கூடவே இருக்கும் ஃபேஸ்புக் வந்து 2க்கும் இடப்பட்டதாக இருக்கும் இது என்னுடைய அனுமானம் எனவே உங்களோட கருத்தை போடுங்க உங்களோட சஜஷன்ஸை போடுங்க கீழே இது எப்படி இருக்க வேணும் ஒரு யூடியூபர்கள் கொண்டிருக்க வேண்டிய 10 குண இயல்புகள் என்று பார்ப்போமே யூடியூபர் ஒரு ஆள் கொண்டிருக்க வேண்டிய 10 குண இயல்புகள் என்ன தேவை என்றதை நீங்கள் மறக்காமல் கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க அவ்வளவுதான் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ்கள் வந்து உண்மையாக சில்லறை இல்லை ஆனால் என்ன சொல்கிறது சில வேளைகளில் நாங்கள் அப்படி நடந்து கொள்கிறோமோன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது நான் உட்பட உங்களோட கருத்துக்கள் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம் ஏன்னா ஒரு குழப்பமாகவே இருக்குது சில விஷயங்களை காது கொடுத்து கேட்டால் அது இதில் சொல்ல கன நேரமாகாது ஆனால் இப்படியெல்லாம் சில்லறத்தனமாக நடந்து கொள்ளுவினுமா என்று சொல்லி யோசிக்க சரியான கவலையாக தான் இருக்குது உண்மையாக மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னென்ன விஷயம் நான் திருத்தி கொள்ள வேணுமென்றதை கீழே கமெண்ட்ஸாக போடுங்க என்னென்ன விஷயம் நிரூபன் என்னென்ன விஷயத்தில் திருத்தி கொள்ளப்பட வேண்டும் என்றதை போடுங்க என்னென்னு சொன்னால் எந்த வீடியோவை நம்பி பார்க்குற நிறைய மக்கள் இருக்கணும் அதால் தான் நான் அந்த விஷயத்தை கேட்குறேன் 5000 வியூன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு காணிக்குள்ளே ஒரு கொஞ்சம் சனத்தை விட்டாலும் 200-300 பேர் தான் நிற்கலாம் 5000ன்றது இவ்வளோ ஒரு பெரிய கிரவுட் எங்களுக்கு பார்க்க சும்மா நாங்கள் என்னது 5000 சின்ன நினைக்கிறேன் $5000 ஒரு $5 தான் வருமெண்டு அப்படி பார்க்கக்கூடாது 5000ன்றது ஒரு பெரிய கிரவுட்டுங்கிற விஷயத்தை கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண வேணுமென்று ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அதுக்கு இதுதான் என்னுடைய தயவான வேண்டுகோள் நான் என்ன விஷயத்தில் திருத்தி கொள்ள வேணும் நீங்கள் ஓப்பனாக போடலாம் கெட்ட வார்த்தைகளால் பேசாமல் நல்ல விஷயமா எப்படி நான் என்ன விஷயம் திருத்தி கொள்ள வேண்டும் என்றதை கீழே கொமெண்டாக போடுங்க என்னென்னு சொன்னால் நான் யோசிக்கிறேன் நான் சில்லறத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் டைம் எடுத்தாலும் பரவாயில்லை நான் சில்லறத்தனமாக இருக்கக்கூடாதுன்றது நான் தெளிவாக இருக்கிறேன் பள்ளி சொல்லுது ஸோ ஏதாவது நல்ல முடிவு தான் வரும் மீண்டும் என்னோட நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்